உலர்ந்த எலும்புகளே, உலர்ந்த எலும்புகளே என்று சொல்லி அந்த இடத்துல ஆண்டவருடைய வார்த்தை, ஆண்டவர் என்ன சொன்னாரோ அதை மாத்திரம் தான் செஞ்சான். எப்பயுமே நம்முடைய வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவரிடத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்ளணும்னா முதலாவது ஆண்டவருடைய சத்தத்துக்கு நாம் கீழ்ப்படியணும். ஆமென், ஆமென். என்னுடைய பிரசங்கத்துல எல்லாத்துலயுமே முதல் காரியத்தை நான் சொல்லுவேன், முதல் பாயிண்ட் அதான் தான் இருக்கும். எல்லா காரியத்திலும் நாம் ஆண்டவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்தோமே ஆனால், வேதத்துல என்னென்ன காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது அந்த காரியத்துக்கு நாம் கீழ்ப்படிந்தோமே ஆனால் இதுல இருக்கிற எல்லா ஆசீர்வாதத்தையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஆமென். எனக்கு மாணவ பிள்ளைகள் அந்த இடத்துல பாருங்க, அவன் கீழ்ப்படிந்தான். முதலாவது என்ன பண்ணானா கீழ்ப்படிந்தான். ஆண்டவர் என்ன சொன்னாரோ அது கீழ்ப்படிந்தான். இன்னைக்கு அநேக நேரங்களில் நாம் என்ன பண்ண மாட்டோம்னா ஆண்டவருடைய சத்தத்துக்கு நாம் கீழ்ப்படிய மாட்டோம், ஆண்டவருடைய சத்தத்துக்கு நாம் செவிசாய்க்க மாட்டோம். ஆண்டவர் என்ன காரியத்தை சொல்லுகிறார் என்று சொல்லி நாம் நிதானித்து அறியாமல் நாம் வழி போன போக்கில் நாம் என்ன பண்றோம், போயிடும். அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, அப்படி அல்ல. வேதம் எதை சொல்லுகிறதோ, கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு என்ன காரியத்தை சொல்லுகிறாரோ அதன்படி நாம் செய்ய வேண்டும். எப்பொழுது நாம் கர்த்தருடைய சத்தத்துக்கு நாம் கீழ்ப்படுகிறோமோ, எப்பொழுது நாம் கர்த்தருடைய சத்தத்துக்கு நாம் ஒபே பண்ணி அவருடைய வழிகளில் நாம் நடக்கிறோமோ, எப்பொழுது இந்த வேத வசனம் சொல்லுகிற காரியங்களில் நாம் சரியாய் நடக்கிறோமோ, அப்பொழுது ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிப்பார். ஆமென், ஆமென். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளை, நாம கீழ்ப்படியாமையினால் அநேக ஆசீர்வாதங்களை நாம் இழந்திருக்கிறோம். ஆண்டவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியாமையினால் அநேகருடைய வாழ்க்கையில பாடுகளும் பிரச்சனைகளும் போராட்டங்களும் வந்து இருக்கிறது. எனக்கு அன்பான தேவ பிள்ளை, இந்த 10வது மாதத்துல உன்னை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், உலர்ந்து போன வறண்டு போய் கிடக்கிற உன்னுடைய வாழ்வை உயிர்ப்பிக்க வேண்டுமையானால் நீ கர்த்தருடைய சத்தத்துக்கு இந்த 10வது மாதத்துல கீழ்ப்படிவாயானால், உலர்ந்து போய் கிடக்கிற உன்னுடைய வாழ்வை ஆண்டவர் உயிர்ப்பிப்பார். ஆமென், ஆமென். ஆண்டவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுகிறவர்களாய் நாம் காணப்படணும். அநேக நேரத்தில் வேதத்தில் என்ன சொல்லியிருக்கோ அந்த காரியத்துக்கு நாம் செய்ய மாட்டோம். ஒரு சில நேரத்தில் ஊழியக்காரனை கொண்டு ஆவியானவர் நமக்கு என்ன சொல்லுகிறாரோ அந்த காரியத்தை நாம் செய்ய மாட்டோம். இஷ்டம் போன வழி போன போக்கில் நாம் போனோம்னா யோனாவை தூக்கி எப்படி கடல்ல போட்டார்களோ அதுபோல தான் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும். ஆமென். நம்ம படகுல போகும்போது யோனாவை என்ன பண்ணாங்கன்னா, அவன் ஆண்டவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியாதனால அவனை தூக்கி என்ன பண்ணாங்க, கடல்ல போட்டாங்க. நம்முடைய வாழ்க்கையில போராட்டங்கள் வரும், புயல் போன்ற கஷ்டங்கள் நம்முடைய வாழ்க்கையில வரும். கண்ணீரின் பாதையில் நடப்ப எனக்கன்பான தேவ பிள்ளைய, உன்னுடைய வாழ்க்கை வனாந்திரத்தின் பாதையில் இருக்கும். ஆண்டவருடைய சத்தத்துக்கு எவன் ஒருவன் கீழ்ப்படுகிறானோ, ஆண்டவருடைய சத்தத்துக்கு எவன் ஒருவன் கீழ்ப்படுகிறானோ, ஆண்டவருடைய சத்தத்துக்கு யார் ஒருவன் கீழ்ப்படுகிறானோ, ஆண்டவருடைய சத்தத்துக்கு யார் ஒருவன் செவி கொடுக்கிறானோ அவனைத்தான் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஆமென். அவனைத்தான் கர்த்தர் உயிர்ப்பிக்கிறார். அவனைத்தான் கர்த்தர் அவனுக்குள்ளாத ஆவியை வைக்கிறார். ஆமென், அல்லேலூயா. ஆண்டவருடைய